பரிசளித்து அந்த அம்மனின் ஐயன் அருள் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருகை ஆதரவு நாடகத்தை ஆரம்பித்து ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி ஜனனி குமாரி பவானி அம்பா சிவ குமாரி பவானி அம்பா சிவ பைந்தமிழ் பரமேஸ்வரி வேண்டும் வரம் தர வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ நலம் தருவாய் நாவினில் உனை பாட வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே மதுரை மீனாட்சி முனையில் நின்று காமாட்சி அன்னையை பணிதவர்க்கு சர்வ நலங்களும் வந்து சேரும் சர்வ மங்களம் உண்டாகும். தினத்தி வயலுக்கு வாருங்கள் முத்துமாரியம்மனை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடும். தினத்தி வயல் வாருங்கள் முத்து மாரியம்மனை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள். வாருங்கள் ஐயனாரை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார். தினத்தி வயல் வாருங்கள் வீட்டிருப்பால். தினத்தி வயல் வாருங்கள் எங்கள் ஐயனாரை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார். தினத்தி வயல் வாருங்கள் பொன்னான வாழ்வழிப்பார் பாதம் அணிந்தோர்க்கு பொன்னான வாழ்வழிப்பார் ஐயனார் ஐயா. பொற்பாதம் அணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வழிப்பார் எலுமிச்ச கனி மீது எழிலாக வீட்டிருப்பார். தினத்தி வயல் வாருங்கள் ஐயனாரை வணங்குங்கள் காத்திடுவார் மகிமை பல
வாருங்கள். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டினிலே குழந்தையாக ஐயனார் தவழ்ந்திடுவார். திவையில் வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். திவையில் வாருங்கள், எங்கள் ஐயனாரை நேத்திக்கடை நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் காத்து புட்டே ஐயனாரே. நேத்திக்கடை நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் காத்து புட்டே ஐயனாரே. தங்கமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை பொறப்பா, வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தொறப்பா. பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம். நேத்திக்கடை நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே. வண்ணமயில் சின்னமயில் வந்தனக தங்கமயில் தாளாட்ட பாலூட்ட தாயகத்தானா. அச்சடித்த சித்திரமே முத்துநவரத்தினமே ஆண் பிள்ளை கை காட்டும் 10 திங்கள் போனா. அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரை முன்னாலதா, அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரை முன்னாலதா. பூவாகி பிஞ்சாகி காயாகும் நேரம் கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும். ஒரு புள்ளி ரதம் போல் மைய துள்ளி குதிப்பா, புது வட்ட நிலவா கையை கொட்டி சிரிப்பா. அந்த சந்தோஷத்துல நானே நேத்திக்கடை நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே. உன்னுடைய பேரை சொல்ல பட்டி தொட்டி ஊற வெல்ல வீராதி வீரன் போல் பிள்ளை வர போறான். மட்டு சண்டை வில்லு சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை எல்லாமே ஓங்கிட்ட கத்து கட்டாம் போறா. பாக்குறப்ப தங்க கட்டி பாயிரப்ப சிங்க குட்டி, பாக்குறப்ப தங்க கட்டி பாயிரப்ப சிங்க குட்டி. ஊராரும் வேறாரும் பாராட்டத்தான் வேணும், தேசிங்கு ராஜா என சொல்லிடத்தான் தோணும். ஒரு நீளம் கொட்டத்தா புது தாலி கட்டத்தா, புது பாட்டு பாடத்தா அந்த ஆட்டம் போடத்தா. அந்த சந்தோஷத்துல நானே நேத்திக்கடை நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே. தங்கமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை பொறப்பா, வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தொறப்பா. பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம். நேத்திக்கடை நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே. அம்மன் கோவில் கிழக்காளே, அன்னவயல் மேற்காளே. அம்மன் கோவில் கிழக்காளே, அன்னவயல் மேற்காளே. நம்ம ஊரு நடுவாளே நிக்கு நடி அடியே, நாட்டு சன நம்மளை கண்டு சொக்கு நடி அடியே, நாட்டு சன நம்மளை கண்டு சொக்கு நடி. அம்மன் கோவில் கிழக்காளே, அன்னவயல் மேற்காளே. தூக்கணாங்குருவி எல்லாம் நான் அறிஞ்ச பாசையிலே, தூக்கணாங்குருவி எல்லாம் நான் அறிஞ்ச பாசையிலே. மூக்கோடு மூக்கு வச்சு முணு முணுன்னு பேசையிலே, மூக்கோடு மூக்கு வச்சு முணு முணுன்னு
திசையிலே மலையை திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும், மலையை திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும். மானம் காத்திருக்க மஞ்சக்காணி விளைஞ்சு வரும். அம்மன் கோயில் இலக்காளே அன்னவையல் மேற்காளே தந்தன தந்தன தந்தான ஏ தந்தன தந்தன தந்தான ஏ தந்தன 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 தந்தன. அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, முத்துமாரி அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 மாட்டுக்கதை அடி எடுத்து கொடுப்பாளே, 1000 மாட்டுக்கதை அடி எடுத்து கொடுப்பாளே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சங்கீதம் பாட சொல்லி சாரீரம் கொடுப்பாளே. அம்மன் கோவில் இலக்காளே அன்னவையல் மேற்காளே நம்ம ஒரு நடுவாளே நிக்கிறடி அடியே. நாட்டுத்தன நம்மளை கண்டு சொக்குரடி, நாட்டுத்தன நம்மளை கண்டு சொக்குரடி அடியே. நாட்டுத்தன நம்மளை கண்டு சொக்குதடி சொக்குதடி சொக்குதடி. அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து புட்டேன் அழகியே உன்னை பார்த்ததுமே. அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து புட்டேன் அழகியே உன்னை பார்த்ததும். அடி அஞ்சுதமே உன்னை கொஞ்சமே நாம் இல்ல செதி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. மாமே மக உன்னை நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு மச்ச உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்திருச்சு. கோயில் கத்தும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில மனசுக்குள்ள கொடிச ஒண்ணு மட மடன்னு சரியுதையா. வெயில் வரும் நேரத்தில முட்டமாடி வரகம் போல நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் காயிலையா. அண்ணாட வள விரிச்சு தன்னால புலம்ப வச்ச பொண்ணோட மனசுக்குள்ள பொல்லாத காதல வச்ச எல்லாவி துணியாட்டம் வெள்ளறையே மனசு அதையே புரிஞ்சு என்னைய நீ உடுத்து நாள் குறிச்சு. அத்த மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து புட்டேன் அழகி உன்னை பார்த்ததுமே. தயிர்பான உரியாட்டம் தலகீழா தொங்கிரண்டி தாலி ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் தேடுரண்டி. கைத்து கட்டில் காத்திருக்கு காவலுக்கும் நாயிருக்கு. நீயும் நானும் சேர்ந்திருக்கு எந்த ராவு தவம் இருக்கு. அண்ணாடம் காட்சிய போல் என் மனசை செலவழிச்சேன். மலையில நான் நெஞ்சு பூமிக்கு கூட பிடிச்சேன். மாமாங்க ஆனா கூட மாமா நான் காத்திருப்பேன். தனனா பாடி தாவணியும் போட்டிருப்பேன் போட்டிருப்பேன். மாமி மக உன்னை நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு மச்சா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்திருச்சு. மச்சானே ஆசை வச்சேனே நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. அத்த மக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சு அத்தனையும் மறந்து புட்டேன் அழகி உன்னை பார்த்ததுமே அழகி உன்னை பார்த்ததுமே அழகி உன்னை பார்த்ததுமே. வாங்க வாத்தியாரே. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி
கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திணையத்து கார்த்திகை ராஜா வந்தேனங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திணையத்தூர் கார்த்திகை ராஜா வந்தாருங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க வந்தேனுங்க வந்தேனுங்க கோமாளி வந்தேனங்க கோடி வணக்கம் தந்தேனங்க வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க மோட்டாரே விட்டேரங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க மோட்டாரே விட்டேரங்கி வந்தேனுங்க மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க மோட்டாரே விட்டேரங்கி திட்டும் வந்தேனுங்க கோமாளி 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 அவர் ஏமாளி ஏமாளி கோமாளி 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 அவரு ஏமாளி 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 நிலையத்தூர ஒரு கோமாளி 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 நீங்க ஒரு ஏமாளி ஏமாளி ஒரு அம்மாரே அத்தமாரே பாருங்க பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மாரே அத்தமாரே பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க தம்பிமாரே தகச்சிமாரே பாருங்க தங்கச்சிமாரே பாருங்க தம்பிமாரே தகச்சிமாரே பாருங்க கைவிடலே நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மாரே அத்தமாரே பாருங்க நாடகத்தை பாருங்க அம்மாரே அத்தமாரே பாருங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே நம குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு சிறப்பான ரசிகர்கள் பெரும்பார்ந்த பெரியோர்களை பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவர்களை மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடகக்கராசி மக்களை எதிர்கால இளைஞர்களை எழுச்சி தாய்மார்களே வருங்கால வாலிபர்களை காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப வேசாப்படி மக்களே அண்ணன் இன்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு சரி திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே நீங்க என்னைக்குண்ணே ஊருக்கு போவீங்க ஊருக்கு போகவே மாட்டேன் எதுக்குண்ணே போனாலும் ஒன்னே விட்டு போக மாட்டேன் மற்றும் காத்தவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரிகளை ஊர் பெரியோர்களை தாய்மார்களை தந்தைமார்களை இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கோ இருந்து வருகின்றிருக்கின்ற அத்தனை அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகே வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. எல்லாரும் கொஞ்சம் தூரமா இருக்காம இப்படி முன்னால வந்து உட்கார்ந்தாத்த கண்டிப்பா உங்களை பார்க்க எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு, எங்களை பார்க்க உங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. எங்களுக்கு கூட்டத்தை பார்த்தா தான் ஆர்வம் ரொம்ப மேம்பச்சமா வரும். ஆமா ஆமா, கொஞ்சம் கூட்டம் சுருங்கிடுச்சுன்னா நமக்கும் சுருங்கிடும். என்னது எல்லாமே சுருங்கிடும். ஆமா ஆமா. அதனால முன்னால இருந்து விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிகன் ஐயா சத்து எந்திரிச்சு உட்காருங்க. அவ்வளோத்த ஐயா எந்திரி ஆரம்பமே படுத்தா நாடகம் பிறந்தாப்புல இருக்கும். முன்னாலே வந்து நம்ம பப்புனை பார்க்கலே கடுப்பா இருக்குமா நினைச்சுக்கிட்டு பப்புனு பொலிகிற மாதிரி வாரேன். இதே பொம்பளை வரட்டும் நல்லா எந்திரிச்சு ஓரமா உட்காந்து நைஸ் அங்கேருந்து சைட்ல இருந்தே பார்ப்பேன், போன் நம்பர் கேட்பேன், பவுடர்லாம் அடிச்சு நம்மளை பார்க்கல அப்படியே பித்து கொண்டு போய் உட்காந்துருப்பேன். எப்ப பார்த்தாலும் இவனே தான் முதல்ல வரேன். அந்த கடுப்புல ஆமா நம்ம முறையும் எத்தனை நாளைக்கு தான் பார்ப்போம். ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். சரி, ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். கண்டிப்பா. ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா இது வைக்கலாம். எது? கரகாட்டம். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். கண்டிப்பா. ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஆமா. ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். டைவர்ஸ் நிகழ்ச்சியா? ஆமா, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பத்திரிக்கை அடிச்சிருவாங்க. என்னன்னு சொல்ற? காளிமுத்து மகன். சரி, காளிமுத்து கருப்பையா அவர்களுக்கும் சரி
மாணிக்க மகள் சுந்தரி அவர்களுக்கும் செவ்வாய்க்கிழமை 9 to 30 10:30 மணி அளவில் சரி டைவர்ஸ் நிகழ்ச்சி நடைபெறும் முத்துமாரியம்மன் கோயில் விழாவில் அது மாதிரி அதுக்கும் அடிச்சுடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள். அதனால அந்த நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 50,000 தான் பிராந்தி குடி விழா. பிராந்தி குடி விழாவா? என்ன சொல்ற? தண்ணி அடிச்சுட்டு எவன் வாங்கி கொடுத்தானோ அவனே போட்டு அடிக்கிறது. தண்ணி குடிக்கிறவரை செல்லம் மச்சான் தங்கம் அப்படின்னு சொல்லுவேன். அவன்கிட்ட வாங்கி குடிப்பேன். நீ இல்லைனாலே ஊரே நல்லா இல்லடா. கண்டிப்பா நீ சிங்கப்பூர்ல இருந்து வந்தனாலதான் நான் மெட்ராஸ்ல பனிய கம்பெனியை விட்டுட்டே வந்தேன். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? அப்படித்தான் ஆளு பேசுகிறேன். சரி சரி விட்டுட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் தண்ணியை கூட குட்டி நீ எல்லாம் பெரிய ஆளுமையிறாடா. ஆமா ஆமா உன் முகரையில் முடிஞ்சா விளங்குமாடா அப்படின்னு சொல்லி எவன் வாங்கி கொடுத்தானோ அவனே அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு அப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷன் நின்று பல பிரச்சனை அப்படித்தான் வரும். அதனால் வாழ்க்கையில் ஒற்றுமை முக்கியம். ஒற்றுமையாக இருந்தால் தான் எந்த ஒரு செயலையும் முறையை செயல்படுத்த முடியும். நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளுன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது ரொம்ப சிரமம். கண்டிப்பாக ஊர்லேயும் மட்டும் சரி குடும்பத்திலையும் அப்படித்தான். ஒரு ஆள் சொன்னால் ஒரு ஆள் கேட்கணும். கண்டிப்பானே அது கேட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்டாடி சொன்னா புருஷன் கேட்கணும். சரி புருஷன் சொன்னா பொண்டாடி கேட்கணும். இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது. அப்படின்னா குடும்பம் பிரிஞ்சு பொண்டாட்டி ஒரு பக்கம் போயிடுவேன் இவன் ஒரு பக்கம் போயிடுவேன். அதோட குடும்பம் பிரிஞ்சு ஊர்ல அள்ளி தூவ ஆரம்பிச்சிருவேன். ஆமா ஆமா அதுவும் பாரு இந்த சாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுவேன் பாரு. சரி எப்படி? அதுதான் பெரிய இதா இருக்கு. என்னன்னு சாதகம் பார்த்துருக்க மாட்டாங்க பொண்ணு போய் பார்த்துருக்க மாட்டாங்க. சரி லவ் பண்ணிருப்பேன் திடீர்னு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருவேன். அவன் குடும்பம் ஓஹோன்னு போயிருக்கும். ஓஹோ இவன் பார்த்தா சாதகம் பார்த்து இங்க இருந்து பொண்ணை போய் பார்த்து சரி அதை பார்த்து 5-9 பொருத்தம் அப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பேன். 3 நாள் பொண்டாட்டி நெருப்பு வச்சு கொளுத்திக்கிறேன். கேட்டா சாதகம் ஆமா ஆமா அது பொருத்தம் சரியாத்தான் பார்த்தேன். நேரம் சரியில்லை சரியில்லை நேரம் சரியாத்தான் இருக்கு இவன் கொளுத்திக்கிட்டு. ஏன்னா மனுஷன் அப்படி இருக்கு. வாழ்க்கையில ஒற்றுமை முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தமிழகத்திலே நீங்க எத்தனை நாடகமா பார்த்துருக்கலாம். தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை ஏற்பாடு செஞ்சு இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். ஒரு கலைஞரை ஒரு ஊர்ல இருந்து பொறுக்கி பொறுக்கி தேர்வு செஞ்சு நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வெளியிடவரை நம்ம ஏரியா வந்து நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. கண்டிப்பா நம்ம ஏரியாவை இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டாலே எந்த தொந்தரவும் இருக்காது. அதனால நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அமைதியான நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்மளெல்லாம் காக்குகின்ற ஐயனாரை வணங்கி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு குடும்பத்தோட தேனத்தி வயல் வருவோ இந்த குறைகள் எல்லாம் செல்லையாயினர் கிட்டே சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் பெரிய கருப்பருட்டே சொல்வோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்தா சின்ன கருப்பர நினைப்போ கவலை வந்தா முத்து கருப்பர நினைப்போ. கவலை வந்தா திருநெல்வேலி காளி எம்மன நினைப்போ. குடும்பத்தோடு தேனத்தில் வயல் வருவோம் எல்லாம் ஐயா ஐயனார் பெரிய கருப்பு சின்ன கருப்பு முத்து கருப்பு திருநெல்வேலி காளி பரிவார தெய்வங்கள் சொல்லுவோம். நாங்க குடும்பத்தோட கருத்து வைய வருவோம். நாங்க வருவோம். குறைகள் எல்லாம் ஐயனார்கிட்டே சொல்வோம். எங்க குறைகள் எல்லாம் ஐயனார்கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கஷ்டப்பட்டு நடப்போம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்த ஐயனார நினைப்போ. கவலை வந்த பெரிய கருப்பர் நினைப்போ. குடும்பத்தோட தேனத்தி வயல் வருவோம். குறைகளையே கருப்பங்கிட்ட சொல்வோம். குறைகளையே ஐயனார்கிட்ட சொல்வோம். தொட்டில் கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். எத்திக்கடன செலுத்தி நாம மணி கட்டுவோம். போடியா பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். எத்திக்கடன செலுத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் ஐயனார் கையிலே முடிச்சு வரும் ஐயனார் கையிலே. அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் ஐயனார் கையிலே. ஆனந்தமா இருப்பதெல்லாம் ஐயனார் கையிலே. ஆனந்தம்
இருப்பதெல்லாம் என்ன கையிலே. குடும்பத்தோடு குடும்பத்தோடு வீட்டுக்கு வருவோம், நாங்க வருவோம். அரளிப்பூ தான் எடுத்து அள்ளி மலர் எடுத்து அரளிப்பூ தான் எடுத்து மலர் எடுத்து அரளிப்பூ தான் எடுத்து மல்லிப்பூ உனக்கு தானம்மா எங்க அழியாத்தா மனக்குறைய திக்க வாரம்மா. மல்லிப்பூ மல்லிப்பூ உனக்கு தானம்மா எங்க அழியாத்தா மனக்குறைய நீ தீரம்மா. அள்ளி மலர் எடுத்து அரளிப்பூ தான் எடுத்து முல்லைப்பூ எடுத்து முல்லைப்பூ எடுத்து முளைத்த மாரியம்மா. மல்லிப்பூ உனக்கு தானம்மா மனக்குறைய நீ தீரம்மா. ஏ முல்லை மலர் உனக்கு தானம்மா என் முத்துமாரி மனக்குறையை நீதான் பாரம்மா. ஓடியா ரெண்டு பேரும் ஓடியா வேட்டையாடி வராரு பெரிய கற்பரு வேதனைகளை கிப்பதுமே பெரிய கற்பரு. வேட்டையாடி வரையா பெரிய கருப்பரு ரெண்டு மரலை தீர்ப்ப வரா பெரிய கருப்பரு. மாடி வாராரையா சின்ன கருப்பரு மாடி வரையா சின்ன கருப்பரு மாடி வாராரையா முத்து கருப்பரு. ஆதரிக்கும் தெய்வமுமே ஐயனாருதான் எங்களை புதுக்கோட்டையில் இருந்து அழைத்துட்டு வந்ததுமே ஐயனாருதான். குடும்பத்தோடு குடும்பத்தோடு தினத்தி வயல் வருவோம், நாங்க வருவோம். முறைகள் எல்லாம் ஐயனார்கிட்டே சொல்லுவோம், முறைகள் எல்லாம் ஐயனார்கிட்டே சொல்லுவோம். கருங்காலி கம்பெடுத்தா ஐயனாருதான் கருங்காலி கம்பெடுத்தா ஐயனாருதான் அந்த கர்மங்களை திட்டுடுவா ஐயனாருதான். போடியா கருங்காலி கம்பெடுத்தா ஐயனாருதான் கர்மங்களை திட்டுடுவா ஐயனாருதான். ஆத்தமாடி வாராரையா ஐயனாருதான் மாடி வரையா ஐயனாருதான் ஆடி வாராரையா ஐயனாருதான். ஆதரிக்கும் தெய்வமுமே ஐயனாருதான் ஆதரிக்கும் தெய்வமுமே ஐயனாருதான். குடும்பத்தோடு வயல் வருவோம், நாங்கள் வருவோம். எங்கள் குறைகளையே சொல்வோம் கைதட்டி 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 இதோ உங்கள் மத்தியிலே நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சில பாடல்கள் முடிந்து அடடடா அது ஆடல் மாடல்னே. இனிமேல் நம்மள அது மாதிரி தான் நடத்தல. ஆமா ஆமா ஏன்னா நாடகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் படுற பாடு. கண்டிப்பா இந்த கம்பெனி தான் நல்லா இருக்கு திடீர்னு 12:30 ஆயிடுச்சுன்னா கிளம்பி ஓடிடுது. எங்கனே எங்கிட்டு போனோம்னு அந்த ஆளுக்கே தெரியல. சரி அந்த கட்டி பிடிக்கிற சீன் மாதிரி நம்மளும் சங்கத்தில் சொல்லி பேசணும். கட்டி பிடிக்கிற சீனா? ஆமாயா. யார் யாரை கண்டுபிடிப்பாங்க? கட்டிப்பிடி யார் யார் கேட்கல யார் யார் கட்டி பிடிக்கும் எனக்கே தெரியல. நான் பிடிக்கிறேன் மருதமொழி பிடிக்கிறான்னு அந்த நம்ம சங்கத்தில் சொல்லி பேசணும். என்ன பேசணும்? ஒரு 8 மணி நாடகம் ஆரம்பிச்சு சரி ஒரு 3 மணி 2:30 முடிக்கிற மாதிரி. என்ன சொல்ற? ஆமாயா. ஆமா ஆமா கண்டிப்பா. அப்பதான் கூட்டம் இருந்து பாக்குறாங்க. ஆமா ஆமா. இல்லன்னா 1 மணிக்கு எல்லாரும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அம்பிட்டு வேலிக்கருவை தூரும் ஸ்பீக்கர் இருக்கு அது நம்ம சொல்லி பேசணும். ஆனால் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தோணல. ஏன்னா நல்லா கைதட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. ஒரு பாடல் முடிஞ்சாலும் நல்லா கைதட்டினாத்த எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், நல்லா உற்சாகமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். மற்றும் விண்ணகரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் அது அங்கேயோ. ஆமா ஆமா. ஏம்பல் நாட்டு சேகரம் தேனத்திவயல் கிராமத்தில் இருந்து அல்பாழ்த்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்லையா ஐயனார், ஸ்ரீ பெரிய கருப்பர், ஸ்ரீ சின்ன கருப்பர், ஸ்ரீ முத்து கருப்பர், ஸ்ரீ திருநெல்வேலி காளி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஸ்ரீ செல்லையா ஐயனார் இளைய தலைமுறைகளால் நடத்தப்போது 1ஆம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு நாடக அனைவரும் காண வருவார்கள். பராவடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறுநிற்பாடி வரும். பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியவில்லை கடமை. ஆகவே முத்தமலை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுட்டி நடிப்பு சிவந்தன் அன்புண்ணன் புதுகையைச் சேர்ந்த பி கே ராஜாராம் அவர்கள் வெறுங்கமடைகளை வேலன் வேடர் மொத்தமாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜதிகமனை உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோகிலவாணி அன்பு சோரி
மன்னார்குடியைச் சேர்ந்த அபிராமி அவர்கள் விருகமடையிலே வள்ளியாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி மனசு கொண்டு வரும் அன்பு தம்பி லோட்டஸ் டிவி புகழ் பள்ளத்தகாடைச் சேர்ந்த ஆர் ரஞ்சித் அவர்கள் விருகமடையிலே நாரதராக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணி கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி அன்பு தம்பி காரியாபட்டி அருகாமையில் உள்ள மக்களாங்குண்டுவை சென்று பி கருப்பசாமி அவர்கள் விருகமடையிலே ஆறுமணியை பின்பாட்டு இசைப்பார்கள். 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாயின்றெடுத்து மாறுலையும் தோளிலையும் நான் உறந்த சீலை கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி இன்னைக்குமே தாய்தானே சாமி. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ ஆமராசா யாரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ யாரோ அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி பித்தவள மறந்தா அவ சித்தவனீராண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனீராண்டா அம்மா நான் சும்மா இல்லடா இல்லைன்னா யாரும் இல்லடா. நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம் நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம் போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம் வாரத்துக்கு மாறி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம் கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும் தாய் போலதான் நண்பனவரே சாமி கிட்டத்தான் ஒன்னு நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பனவனே தந்தாலும் தராம போனாலும் தாங்கும் அவ கோவில் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா. ராவு பகல் கண் முழிச்சு தன்மடியில் தொங்க வைப்பா தாலாட்டு பாடி வச்சு தன்னுறக்கம் தள்ளி வைப்பா பிள்ளைகளை தொங்க வச்சு தன்னுறக்கம் தள்ளி வைப்பா உள்ளத்துல உன்னை வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பா கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும் தாய் போலதா நண்பனவனே சாமி கிட்டத்தான் உன்னை நினைச்சா வேண்டி இருக்கும் அன்பனவனே அன்னைய போல் தெய்வம் உண்டு தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. பலே 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 கைதட்டி 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 உண்மையிலே ரொம்ப சிறப்பான பால். ஏன்னா எத்தனை தெய்வம் இருந்தாலும் காரியாத்தா மாரியாத்தா கருப்பேன் கருப்பேன் எந்த தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய்.
அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம்னா தாய் சொல்லுவா, என்ன உனக்கு விடியட்டு பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு. பிறந்த நாள் கொண்டாடுன்னு சொல்லிட்டு முடிஞ்சவொன்னா சோறு காய்ச்சி பிள்ளைய சாப்பிட சொல்லிட்டேன். அதான் தாயினுடைய குணம். அந்த தாயை பற்றி ரொம்ப சிறப்பாக பாடிய அன்பு தம்பிக்கு நான் தாயோட சொல்லி காமிக்க. உன்னை பால் ஊட்டி வளர்த்தேன், சீராட்டி வளர்த்தேன், பஞ்சு மில்ல வளர்த்தேன், செங்க கல்லால் வளர்த்தேன், அங்கே சோறு வாங்கினேன், இங்கே சோறு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வளர்க்க. நான் சொல்லி சொல்லி காமிக்க. கண்டிப்பா தகப்பேன் அப்படி இல்லை. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சிருப்பார், வெளியே சொல்ல மாட்டார். அதுதான் எத்தனை தெய்வம் இருந்தாலும் தாயும் தகப்பன் தான் நமக்கு முதல் தெய்வம். ஏன்னா தாய் தகப்பன் சொல்கிறத கேட்டோம்னா வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருப்போம். கண்டிப்பா தாய் தகப்பன் சொல்கிறத கேட்காம அவங்க தண்ணியை போட்டு அந்த ஆளுகளே நம்ம நோத்தனம்னு கேட்டால் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நீங்கள் அன்னதானம் போடுங்க, புண்ணியம் செய்யுங்க, எங்கே செஞ்சாலும் பலிக்காது. தாய் தகப்பன் சொல்கிறத மட்டும் கேட்டோம்னா வாழ்க்கையில் நல்லா இருப்போம். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்? எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? தம்பி 2 வருஷத்துக்கு முன்னால், சரி நம்ம தான் நாடகத்தில் சம்பாதிக்கிறோமே, நமக்கு என்ன கவலை, விடிஞ்சா 4000 5000 சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த நகையெல்லாம் அடை வச்சுவிட்டு கார் வாங்கினேன். சரி, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொன்னார், தம்பி ரொம்ப ஆடாதியே, ஆடி கவுந்துருவியே. ஓஹோ அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். நான் அவர் பேச்ச கேட்கல. சரி, அட போப்பா, எனக்கு விடிஞ்சா காசு, நாடாளு சம்பாதிச்சு எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னேன். சரி, அவர் சொல்றதெல்லாம் கேட்காம 3 லட்சம் ரூபாய்க்கு நகை அடை வச்சுவிட்டு சிவப்பு கலர்ல டவேரை வாங்கினேன் 3 லட்சம் ரூபாய்க்கு. ஆமா ஆமா வாங்கி 1 மாசம் நல்லா ஓட்டிக்கிட்டேன். தை பிறந்துருச்சு, நாடா வந்துருச்சு. சரி, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா நமக்கு தை பிறந்தாத்தான் வாழ்க்கையே மாறிடுமே. ஆமா ஆமா அது வரதே வீட்டில் பொண்டாட்டி 10 பைசாக்கு மதிக்க மாட்டாளே. சரி, தை பிறந்துருன்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நாடகம் புக்காய்கிட்டு இருக்கு, நாடகத்துக்கு போயிட்டே இருக்கான். சரி, தை பிறந்து ஒரு ஆள்கிட்ட போய் சாதகம் பார்த்தேன். அந்த சாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு? அவர் சொன்னார், சாதகம் ஓஹோன்னு இருக்கு. ஓஹோ, பங்குனி 4ஆம் தேதியிலேருந்து நீ பெரிய ஆள் ஆக போற, உன் வாழ்க்கை நல்லா இருக்கு. பங்குனி 4ஆம் தேதி தான் உனக்கு நல்ல சிறப்பு. கண்டிப்பா அன்னைக்குன்னு அருமையான நாள். அன்னையிலேருந்து நீ பெரிய ஆள் ஆக போறேன்னு சொன்னேன். சரி, பங்குனி 4ஆம் தேதி தான் கொரோனா மயிரே வந்தது. என்ன சொல்ற? அதோட வண்டி அடகு வாங்கின இல்லை வண்டி. ஆமா, அந்த வண்டி இன்னும் 1 மாசம் கழிச்சு மறுபடியும் கொண்டு போய் வித்துப்புட்டு இருந்த கடனை கட்டிவிட்டு வித்து கடையில் 2 லட்சம் ரூபாய்க்கு வித்து தெண்டமா 1 லட்சம் கடை வாங்கி கட்டி. அதுக்குதான் சொல்றேன். ஏன்னா நகையும் போய் வண்டியும் போய் எப்பவுமே ஆத்தாப்பன் சொல்ற பேச்சை கேட்டோம்னா வாழ்க்கையில நல்லா இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப சிறப்பாக மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை புதுகையை சேர்ந்து சுதர்சன் அவர்கள் விறகு நடையிலே மிருதங்கம், தபேலா, டோலக், தவுள் செய்ப்பார்கள்.
வெக்கம்மா வெக்கம்மா ஒயம்பேடு சரக்கு வண்டி பொய் சொல்ல மாட்டாளே ஐயாரட்டு நாட்டுக்கு ஐயாவோட ஏறு கூட்டு தை மாசம் ஊரை தஞ்சாவூர் மேலங்கொட்டு பம்பரமா சுத்தி வரும் பகலெல்லாம் வீடு வரும் செல்லமே என் செல்லமே செல்லமே என் தங்கமே தங்கமே ஆடி வாடி அட்டுக்கட்டு அம்மா வந்து அட்டிக்கட்டு சிறப்பாக இசைத்த அன்பு தம்பி நன்றி. கைதட்டின 9, 13, 27, 16 பேருக்கு நன்றி அண்டி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்டர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அதிரடி மன்னன் அன்பு மாப்பிளை சருவலைப்பட்டியை சேர்ந்து ஏ சூர்யா அவர்கள் காதல் மன்னன் மெமிக்கிரி மன்னன். மெமிக்கிரி எல்லாம் முன்னாப்பிள்ள நீங்க எத்தனை ஆல்ரவுண்டர் பார்த்துருக்கலாம். எம்ஆர் ராதா மாதிரி பேசுவாரு, ரகுவரன் மாதிரி பேசுவாரு. சருவலைப்பட்டியை சேர்ந்த சூர்யா அவர்கள் வரகுமறையை ஆல்ரவுண்டர் செய்வார்கள். கோயில் கணக்கு வர போல
சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயின் தந்தைமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் விருகமலையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சகலை சார்ந்து நன்றி மணி நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு உமா மகேஸ்வரி சீன் லைட் கம்பெனி வி ரங்கசாமி பிரதர் ஏமல் ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கு அன்பழகை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபரக்கி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கும் ஒளிவொலி அமைப்பு ஜெயம் இதோ நீங்கள் எல்லாம் புளிச்சா நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் இளைஞர்கள் எல்சி நாயகன் அன்பு மாப்பிள்ளை மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விருகமலையிலே அவளாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் ஆட அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகை பிரகதீஸ்வரி அவர்கள் விருகமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜிங்கி ஜிங்கின்னு நடக்கிற நடையில போலே விட்டு போச்சு பொம்மா சுட்ட நடையில வெட்ட போல நான் புசினி சீரிட பின்னால வந்து நான் சிரிப்படானதே வாடிய குல்பி குல்பி ஆய கோணலத்தான் வச்சுக்கிட்டு எடுக்கலாம் செல்வி வாடிய குல்பி குல்பி ஆய கோணலத்தான் வச்சுக்கிட்டு எடுக்கலாம் செல்வி என் மைமா இந்த மாமு உனக்கு தாமா இந்த மாமு உனக்கு தாமா அடி ராசாத்தி முன்னினப்பு அருவை காட்டு உள்ள செடி அடியாத்தி முசிரிப்பு புளியந்தாட்டு பூவா செடி அடி நடி ரத்தம்மா பல்லாக்கு நடிப்பு ஒன்னேஞ்சு குண்டுக்குதடி இரு கண்ணடி முக்குத்தி மாளிக சிகப்பு மச்சாவே இழுக்குதடி. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு தம்பிகளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் நண்பையை மாத்திர காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே தூங்கிடும் மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு இந்த வட்டையிலே இல்லை ரொம்ப சிறப்பான முறையில் கொட்டகை அமைத்திருக்கும் அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கொட்டகை மேடையெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அன்புலங்களுக்கு அத்தனை அன்புலங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காணி அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு ஸ்ரீ செல்லைய ஐயனார் இளைய தலைமுறைகள் மற்றும் மேற்கத்தியான வகையரா கோவில் பங்காளிகள் தேனத்தி வகையில் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பு ஸ்ரீ செல்லைய ஐயனார் இளைய தலைமுறைகள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி என்று கலந்த வணக்கம். இதனுடைய இந்த நாடகத்தினுடைய செக்யூரிட்டி இன்சார்ஜ் பொறுப்பு மருதமுடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்கிட்டோம் மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கருத்து கொண்டிருக்கின்ற அத்தனை யூடியூப் சேனல் அன்னை கோமாளி ரசிகன் நம்ம நாடகம் எங்கன்னா ஃபேஸ்புக் ஐடியில் எந்த மாவட்டம் என்ன தாலுகா கண்டிப்பாக எந்த ஊர்லேயும் 10 மணிக்கு ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் போட்டீங்கன்னா அந்த என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் யூடியூப் சேனல் அன்னை அனிதா கலைக்கூடம் மற்றும் 6 மணி டிவி அன்பொன்னன் யூடியூப் சேனல் அத்தனை யூடியூப் சேனல்களை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கிடும். நைட்டு உள்ள போயிட்டு பொம்பளை புள்ள வந்தாத்தான் கலன்னு இருக்கும். நம்மளை பார்க்கல கடுப்பாக இருக்கும். பல்லு வலி வரும், கால் வலி வரும், தலைவலி வரும், நீர் கடுப்பு வரும், தூக்கம் வரும். நாளை உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கி எல்லாம் என் தம்பியெல்லாம் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. லேடிஸை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக என் தம்பி அவர் தான் ஊரில் வந்து பொறுப்பு கணக்கு வழக்கு. அப்படியா? கணக்கு வழக்கு பார்க்குற பெருசு இல்லை. அப்புறம் 50 ரூபா குடிச்சுன்னா கேட்பேன், 50 ரூபா எப்படி வந்துச்சு, சரி எப்படி போனுச்சு, டீ குடிச்சதெல்லாம் எழுதியிருக்கேன், அது நொப்பம்ட்டு காசா? கோயில் நினைல எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எந்த கணக்குக்கு நான் வரல, கோயில் திருவிழாக்கே நான் போறதில்லை கண்டிப்பா என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. எல்லாரும் அமைதியாக இருந்து, ஏன்னா நம்ம நாடகத்தை நம்ம ஏரியா வந்து நல்லா நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. சரியாக ஒரு 12:20க்கு வள்ளி வந்துடுவாங்க. ஒரு 1:30க்கு 1:45க்கு நாரர் வந்துடுவார். 3:45க்கு முருகன் வந்துடுவார். 5:45க்கு சாமான்களை வேனில் ஏற்ற ஆரம்பிச்சிருவான் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனது துவங்க தயவு செய்து நான் வளர்த்த தம்பி அண்ணே எல்லாரையும் கும்பிடு கேட்குறேன். வண்டியில் போயில ரொம்ப கவனமாக பார்த்து பாதுகாப்பாக போங்க. ஏன்னா வாழ்க்கையில் பாதுகாப்பு முக்கியம்.
ஏன்னா நம்ம சரியாகத்தான் இருப்போம், எவனா வந்து கவுட்டுக்குள்ளே விடுவேன். ஏன்னா குடிதான் பல குடும்பத்தை கெடுக்கிறது. பார்த்து சூர்யாலாம் பார்த்து தண்ணி நீ சாப்பிடாத. ஒரு நாளைக்கு 4 ஓட்டு சாப்பிடுவேன், மதியத்துக்கு, காலையில், சாயந்தரம், நைட்டுக்கு. கவுரு கட்டியிருக்காப்ல. கவுரு சும்மா கட்டியிருக்கேன், அங்கிட்டு போய் அவுத்து குடிக்க. வாழ்க்கையில நம்பிக்கையான முக்கியம் எதையுமே. கண்டிப்பா வேணாம் அப்படின்னு விட்டுலாம். ஆமா சரி சாப்பிடாம ஒரு தொன்னை புத்தியில் சாப்பிட்டா என்ன குடிதே இந்த வாழ்க்கையை கெடுக்கிறது. அது மாதிரி நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் குழந்தை குட்டியில் ரொம்ப பத்திரமா பார்த்து பத்திரமா வச்சுக்கிறேன்னு. ஏன்னா நிறைய ஆள் கல்யாணங்காட்சி பண்ணி குழந்தையே இல்லாமல் இப்போ வரையில ஒரு வீடியோ பார்த்தேன், வீட்டு வாசல்கிட்ட கொண்டாந்து பணத்தை போடுறாங்க. வீட்டு வாசல் கதவை சாத்தியிருக்கு, வீட்டு வாசல்கிட்ட ஒரு பொம்பளை ஆள் பணத்தை போடுது. சரி, பணத்தை போட்டோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து யாராவது திறந்து வந்து நைஸாக எடுக்கிறாங்க, நைஸாக ப்ரே அடித்து வைக்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்தோட வண்டி குடங்கி விழுந்துருது. திருட வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறேன், பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க என்பதை தெரிவித்து கொண்டு, இப்போ எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நல்லா இருப்பேன், நம்மளோட பழவேன், நீங்கள் தான் செல்லா என் வயிறுன்னு சொல்லுவேன், நமக்கு அவன் தான் ஆப்பே வைப்பேன். ஆனால் இந்த நாட்டில் நல்லா இருந்தாலும் பிரச்சனை, ஆமாம் ஆமாம், நல்லா இல்லைனாலும் பிரச்சனை. கண்டிப்பாக இந்த நாடகத்துக்கு பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்டோம்னா ஊரில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிங்க பேசுவாங்க? டெய்லி நாடகம், எவன் தேவத்தை தண்டி உருவத்தை நாடகத்தில் போடுறாங்கன்னு தெரியல. டெய்லி பேக்க தூக்கிட்டு கிளம்புறாங்க. கண்டிப்பாக 5000 6000 நம்மள்தான் வேலை, நம்ம பிள்ளைங்க இருக்க பிராந்தியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எப்படித்தான் பேச ஆரம்பிப்பேன். டெய்லி நாடகத்தை சம்பாரிச்சு ஆமாம் ஆமாம் கார் வாங்கிட்டுன்னு சொல்லுவேன். நம்ம கார் வாங்கி ஓட்டுறது நமக்குத்தான் தெரியும். காரை விட்டு நைஸா பைக்கில் ஒன்று வச்சுக்க. என்ன சொல்லுவியா? தம்பி கார் வாங்கினாலாம் டிவி கட்ட வழியிலையும் தூக்கிட்டு போயிட்டோம்னு சொல்லுவாங்க. காரை விட்டுட்டு பைக்கை விட்டுட்டு நடந்து ஒன்று வச்சுக்கவே என்ன சொல்லுவாங்க? ஒரு காரம் பேச ஆரம்பிச்சு. எப்படி ஊரு காசை திங்கவும் சுகர் கூட்டிருச்சு. சரி, நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன். ஒன்றும் நம்மளை சாக விட மாட்டேன், வாழ விட மாட்டேன். கண்டிப்பா அவனும் சாக மாட்டேன், அவனும் நல்லாவும் இருக்க மாட்டேன். இந்த வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை. ஒருத்தர் நல்லா இருந்துடக்கூடாது. ஆமா ஆமா, ஒரு ஊர்ல ஒருத்தர் நல்லா இருக்கானா நமக்கு தான் பெருமை. அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில எப்பவுமே நல்லா இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எங்களை ஒவ்வொருத்தையும் கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒரு கஷ்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் கஷ்டம் இல்லாததே இல்லை. ஏன்னா கஷ்டம் இல்லாததே இல்லை. அதனால பார்த்து எல்லாரும் கவனமா இருக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இதுக்கு மேல ரொம்ப பேசக்கூடாது. இந்த இருக்க தம்பி யார் தெரியுமா? யாருன்னு வந்து சச்சின் டெண்டுல்கர். டெண்டுல்கரா? பேட்டு தம்பி உனக்கு எப்படி தெரியும்? இந்த இருக்க தம்பி யார் தெரியுமா? யாருன்னு போரி வச்சிருக்கேன்ல, வந்து ஜடேஜா. அது என்ன ஜடேஜா? அடிச்சாம் பாரு சட சட சடன்னு. என்னத்த மூத்த இருந்தேன். அவர் பக்கத்து தம்பி பின்னால இருக்க அவ யார் தெரியுமா? யாரு? அவன் தான் நோனி. டோனி. அவர் பக்கத்து தம்பி ஊதா சட்டை கொடுக்கல. அவர் யாரு? புளுத்துணி. அவ யார் தெரியுமா? யாருன்னு? அவன் தான் இவன் கங்குலி நக்குமால வச்சிருந்தாங்க. இந்த குரூப்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். சரி, பள்ளிக்கூடம் போகணும்னா நாளைக்கு லீவு, நான் சனி ஞாயிறுலாம் லீவ் விட்டு திங்கக்கிழமை ஒரு மாசம் இந்த பள்ளிக்கூடம் லீவ் விட்டு ஒரு மாசம் கழிச்சு போய் பள்ளிக்கூடம் போயில என்ன சொல்லுங்க தம்பியெல்லாம் வேண்டிக்கிட்டே போவாங்க. ஆண்டவனே மாரியாத்தா, முத்தையா ஐயா, கருப்பா, டீச்சர் எப்படியா செத்து போயிடுற ஆண்டவனே. அதான் 42 நாள் லீவ் விடுவாங்க. படிப்பு முக்கியம், ஏன்னா கல்வி தான் முக்கியம். நல்லா படிங்க, படிக்க பிடிக்கலைன்னா மரியாதையா ஆத்தா பெண் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆட்டுக்குட்டியை வாங்கி மேய்ங்க. எந்த பிரச்சனை, நிறைய ஆள் பாவம் அவங்க ஆத்தா பெண் சிட்டைக்கு காசு வாங்கி லோனு காசு வாங்கி அவன் பாடுற ஒரு பக்கம் கடை வாங்கி, ஆமா ஒவ்வொரு படம் கடை வாங்கி அவன் படுற பாடு அந்த தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். இப்பவே தம்பி கோயம்புத்தூர்ல படிக்கிறான்னு ஆத்தா போய் பணத்தை போட்டு விடுவாங்க. அவன் கோயம்புத்தூர்ல சரக்கு வாங்கி இங்க குடிச்சுக்கிட்டு இருப்பேன். இவன் சொல்ல நம்மளால மையன் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான், அவன் ரூம் போட்டு பீர் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆமா, தயவு செய்து பார்த்து கவனமா இருங்க அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்து கொண்டு. ஏன் நேரம் ஆயிடுச்சு. இந்த தம்பி இந்த ஆல்ரவுண்ட்லாம் நல்ல பையன்தான், பழக்க வழக்கத்துல நல்ல பையன்தான். பழக்க வழக்கம் இருந்து எதுக்கு என்னன்னு ஆச்சு? இவன் நான் 14 வருஷமா பழக்க வழக்கம். கண்டிப்பா இவங்க வீட்டுல சொன்னாங்க, தம்பி நீ தாண்டா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும். சரி சொன்னவனா பாரு, நம்ம தொண்டி பக்கத்துல நம்புதாள் இருக்குல்ல, ஆமா நம்புதாள், நம்ம ஊர், அந்த ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்தாச்சு. 18 வயசுல கிளி மாதிரி. கிளினா சீட் எடுக்குமா? நிறைய சீட்டு எடுத்துருக்கு. சரி, இப்பெல்லாம் நம்ம சீட்டு எடுக்காம பொண்ணு பார்க்க முடியாது. ஆமா ஆமா, நம்ம பார்க்கறது புதுசா பார்த்துக்கிட்டே புது கிளி அப்படின்னு.
18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து சரி. கல்யாணம் பண்ணியாச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணி இங்க சரிவேலைப்பட்டியில முதலிரவு முடிஞ்சிருச்சு. ஓஹோ. மறுவீடு வராக மாமியா வீட்டுக்கு. சரி. நம்புவாலைக்கு வந்தோம்னா மாருமே வந்துட்டான்னு மாமியா திரும்ப திடவனால சமையல். அடடடடா. கடல்ல என்னென்ன கிடக்க நண்டு மீன் இறாலு கணவாய் சமைச்சு வச்சவன திங்க தெரியாம தின்னுட்டேன். அப்புறம் என்னாச்சு? தின்னவனா வரும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. வயிற்ற கலக்கினா மாமியாட்ட போய் பீ வேலை இடம் கேட்க முடியும்? கேட்க முடியாது. பக்கத்துல ஒரு பையன் இருக்கு, அவன்கிட்ட கேட்டிருக்கேன், தம்பி இங்க எங்கிட்டு வெளியே போகலாம்? அவன் சொல்லியிருக்கேன், அண்ணன் இங்கிட்டு ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, தெப்ப குளம் இருக்கு, அங்கிட்டு போங்க. சரி. இவன் அவசரத்துல மூதையை போனேன், வேகமா போனவே வேட்டி எடுத்துக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். அண்ணே அண்ணே கிளம்புறாப்ல தம்பி உன்னே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ மாமியா வீட்டுக்கு மறுபடி போன இந்த ஊரு தெரியுமா? சொன்னேன் பெருமையை சொல்ல. போய் அவசரத்துல வேகமா போயிட்டு வேட்டி எடுத்துட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்கேன். சரி. நடந்து வந்துட்டு உனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? எல்லாம் நண்டு மீன் இறால் எல்லாம் சாப்பிட்டோமே. ஆமா. கலை எம்புட்டு பீ தான் பேண்டிருப்போம். சரி. என்ன எனக்கு உமட்டுறா எம்புட்டு பீ தான் பேண்டிருக்கோம். திரும்பி போய் பார்த்துருக்கேன். சரி. இவன் போய் பார்த்தா பேண்ட பீய காணோம். என்ன நீ சொல்ற? போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பேண்ட. ஐயப்பா. ஆமை சும்மா தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. புள்ள யோசனை பண்ணிட்டேன். காசாட முக்கியம் பேர் தானே. அக்கா அஞ்சமாக்கா வந்து ஆமை மேல பீ வேண்டாம் போட்டா இருக்கா. அஞ்சமாக்கா அமுதாக்கா ஆனந்தியக்கா ஒரே காமியா என்ன சொன்னாச்சே நமக்கு பேர் தான் முக்கியம். கண்டிப்பா. நாளை பொண்ணு அட்வான்ஸ் கொடுக்குறேன் மருதமணிட்ட கொடுக்குறேன் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அந்த ஆமையில பீ வேண்டாம்ல அந்த ஆல்ரவுண்ட போடுங்க. பப்புனு யாரு குண்டா ஒருத்தன் அவனை போடுங்க. ஒரு அடைமொழி இருந்தா போட்டு இப்போ ஆமை சும்மா தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. உள்ளவே காசாடா முக்கியம். காசு ஊரு காசு 70,000. அந்த ஆளு வரி போட நம்ம 70,000 கொத்த அடிச்சுக்கிட்டு போ. நீ ஆமையில பீ வேண்ட தெரியுமா? காசாடா முக்கியம். ஆமை இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நடக்க ஆரம்பிச்சுன்னா புள்ள வீட்டுக்கு வந்துட்டேன். சரி. வீட்டுக்கு வந்து இருந்த கறி மீன் 2 நாள் மறுபடியும் சாப்பிட்டேன். 2வது ரவுண்டு. ஏன்னா கடற்கரை ஏரியா புதுச்சா கண்டு திங்க சொல்லு பசிக்கும்ல தின்ட்டேன். மறுபடியும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டா புள்ள யோசனை ஆரம்பிச்சுட்டேன். என்ன யோசனை? நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. அப்படின்னு நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். அப்பதான் தம்பி நான் சொல்லல. ஏய் அண்ணே அழுகுறாப்ல. நீ சொல்ற எனக்கு ஒமட்டு பீன் சொன்னாலே ஒமட்டு. நடு வீட்டில் பீ பண்ணிட்டு பொண்டாட்டி மாமியாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. சரி. இவன் பீயை சுற்றி சுற்றி வர பீ எந்த ஊர்ல நடந்து போயிருக்கு. பீயா போயிரு பீயா பீ போகாம இருக்க புள்ள யோசனை பண்ணி. என்ன யோசனை? வறுத்து மீன் வைக்கா நாள்ல போகல ஓல வறுத்து மீன். அப்போ 4 மீனை கொண்டு வச்சு பீய போயிரு பீய போச்சா போல எப்படி பீ எந்த ஊர்ல நடந்திருக்கு போகாம புள்ள யோசனை விட்டேன். என்ன யோசனை? அவிச்ச முட்டை வைக்கா நாள்ல போகண்டிவா 3 முட்டையை கொண்டு வச்சிருக்கேன். பீய போயிரு பீய போயிரு போகாம புள்ள யோசனை விட்டேன். என்ன யோசனை? அப்பளம் பாயசம் ஊத்தா நாள்ல போகல ஓல. சரி. அப்படின்னு அப்பளம் பாயசத்தை ஊற்றி பீய போயிரு பீய போகல. சரி. போகாம இருக்க உனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. என்ன பண்ணாரு? ஆத்திரம் வந்தா வேகமா அடுப்பா கடைக்கு போய் 3 விறகு கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்து சுத்தி வரேன். பீய போயிரு பீ போற மாதிரில பொண்டாட்டி மாமியார் அங்கிருந்து கோயில் போட்டு அங்கிருந்து வர இவன் ஓங்கிக்கிட்டு பீல அடிச்சு பீ தெரிச்சு மாமியா தலை வாயெல்லாம் பீ. அப்பா பொண்டாட்டி மசுரெல்லாம் பீ. சரி. வீடுலாம் சந்தனம் தொழிச்ச மாதிரி இருக்கு. செவருக்கு வரலாம். அதோட அந்த பொம்பளை புள்ள கோச்சிட்டு போன. டேய் எங்கடா வாடா. டேய் காசான முக்கியம். அக்கா வந்து மாமியா வீட்டுல பீ வேண்டால் போட்டோ எடுத்துக்க. அம்முதான் ஆந்தி அக்கா ருக்குமணி அஞ்சம்மா வெள்ளையம்மா எடுத்துக்க போட்ட. ஆமையில பீ வேண்டா சூர்யான்னு எழுதிக்க. யூடியூப்ல ஹெட்லைன் போட்டு தம்பி வாயா வாடா ஒரு பாட்டு பாடுனீங்களா? சுத்தி சுத்தி பீய போயிரு சுத்தி அடிச்சு பீ தெரிஞ்சு கண்ணா அப்படின்னு போயிருச்சு. அதோட மறுபடிக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சி பண்ணியிருக்கு. சரி. அங்கே பீ யாழ்ல மூத்திரமான ஆண்டவனுக்கு தேர்ந்தெரி அதை பார்த்து ரொம்ப சிறப்பாக இசைக்கக்கூடிய என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை என்னதே நன்றி. வணக்கம். சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பான முறையில் சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து அண்டி முத்தையமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பான
உபசரிப்பு அன்புகளை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பிகளுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. செல்லை ஐயனார் இளைய தலைமுறைகள் அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து நன்றி. ஏன்னா இப்போ நம்ம இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து ஏழை எளிய மக்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவினா பிராந்தி பாட்டில் வாங்கி கொடுக்குற உதவி இல்லை, கணேஷ் கோயிலில் வாங்கி கொடுக்குற அது உதவி இல்லை. 4 பேருக்கு ஒரு படிப்புக்கு ஒரு உதவி, ஒரு முடியாத ஆளுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச இவ்வளோதான் செய்யணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை. ஒற்றுமையாக இருந்தோம்னா வாழ்க்கையில் எப்போவுமே நல்லாயிருக்கும். எசமாலே எங்கள் நம்ம புளியால் பக்கத்தில் நெய்வேலின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே எங்கள் சொந்தக்காரர் இருக்காங்க. இளைஞர் மன்றத்தில் மட்டுமே 30 லட்சம் ரூபா பணம் வச்சுருக்காங்க. 30 லட்சம் ரூபா கண்டிப்பாக இளைஞர் மன்றத்தில் மட்டும் 30 லட்சம். கோவிலுக்கு வரி போடுறது போகும்போது அவங்களுக்கு தனியாக வரி போட்டு 30 லட்சம் வச்சுருக்காங்க. இது மாதிரி நல்ல கட்டதுக்கு முக்கியமான ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம்னா அவங்க எங்கே வராத்தஞ்சு எல்லாருமே வந்துடுவாங்க. ஆனால் எங்கள் ஊர்லெல்லாம் மிச்சமான காசு இருக்கு. ஏன் எவ்வளவு? 8300 ரூபா இருக்கு மிச்சம். அதுவும் கரண்ட் பிள்ளைங்க கட்டத்தே வச்சுருக்காங்க. அதனால் உண்மையிலே ஒற்றுமை முக்கியம். இந்த தம்பியை போட்டு பார்த்தியா செல்லை ஐயனார் இளைய தலைமுறைகள், அதுதான் முக்கியத்துவம் கண்டிப்பாக. அதனால் இளைஞர்கள் வளர்ந்து வரையிலே நம்ம ஊர் பெரியவெல்லாம் நல்லா ஒத்துழைப்பு பண்ணணும். நம்மளால் பண்ணுவேன் இப்போ என்ன இளைய தலைமுறை மயிறு கொடுங்கண்ணே, உங்களுக்கு தெரியாது மயிருக்கு இவங்க நடத்தி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படாது. எல்லாருக்கும் ஒத்துழைப்பு இருக்காங்க வாழ்க்கையில். ஏன்னா உங்கள் காலம் வேற, இப்போ உள்ள காலம் வேற. என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினா அண்டி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி என்ன நெருப்பு வருது, நீ கொட்டாங்கூச்செடி பல பலன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமே முன்னாடி அழகே அழகே உன்ன மனைவியாக்கவா கணவனை கையை பிடிக்கணும் கன்னத்துல உம்மா கொடுக்கணும் கணவனை கையை பிடிக்கணும் கன்னத்துல உம்மா கொடுக்கணும். அடி பட்டாம்பூச்செடி ஏன் பட்டாம்பூச்செடி கொட்டாங்கூச்செடி ஏன் கொட்டாங்கூச்செடி பல பலன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி அடி பக்குவமா வந்து நில்லு மாமி முன்னாடி அழகே அழகே உன்ன மனைவியாக்கவா கணவனை கைய பிடிக்கணும் கன்னத்துல உம்மா கொடுக்கணும். அடி பட்டாம்பூச்செடி ஏன் பட்டாம்பூச்செடி பொய் கூட சொன்னதில்லை அதனாலே 4 பேரு மத்தியில பொங்க வப்ப நத்தியில நாடு உம்மா உம்மா வெறுத்தாலும் உன்னை நம்பி பிரிச்சாலும் சத்தியமா நானே உன்னை விட மாட்டேன். அடி ஒரு நொடி விட மாட்டேன், ஒரு நிமிஷம் பார்க்கலைனா கண்ணு கணவனை கையை பிடிக்கணும் கன்னத்துல உம்மா கொடுக்கணும் கணவனை கையை பிடிக்கணும் கன்னத்துல உம்மா கொடுக்கணும். ஏன் பட்டாம்பூச்செடி கொட்டாங்கூச்செடி ஏன் கொட்டாங்கூச்செடி சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழ மீனு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா சல்லோமியா
கதையை சொல்லும் சல்லூமியா சல்லூமியா சும்மா அது சாமியலா அப்படி இருக்கு இன்னைக்கு உங்க எல்லாரும் கூட நீங்களாம் எப்படி நீங்களாம் நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் உனக்கு வீடியோ இருக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கம். பெட்டிக்காரே வணக்கம்மா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். மிருதங்கர் அண்ணே வணக்கம்டா தங்கச்சி. வணக்கம் அண்ணே. ஆல்ரவுண்டர் அண்ணே நல்லா இருக்கிறேனே. ஏதோ பலகரப்பா. வணக்கம் மைசூட்டுக்கார அண்ணே நல்லா இருக்கிறீங்களா? வந்தமா 4 பேர் சேர்ந்து ஆட மாட்டோமா? ஆமா. அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். பிடிக்க கையளவே நெஞ்சத்திலே கடலளவே கையளவே நெஞ்சத்திலே கடலளவே ஆசை மச்சான். அதுதான் காதல் மச்சான். கையளவே நெஞ்சத்திலே கடலளவே ஆசை மச்சான். எழுத்தளவே சிக்கல் மச்சான். எழுத்தளவே சிக்கல் மச்சான். அதுதான் காதல் மச்சான். மச்சான் பலவே தூரம் மச்சான். அதுதான் காதல் மச்சான். சொய் சொய் பபபப் சொய் சொய் பபபப் நெஞ்சத்திலே கடலளவே ஆசை மச்சான். என்னாச்சு மிருதங்கர்ரே? என்னாச்சுப்பா? இல்ல உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பண்ற டெக்னிக்கல் ப்ராப்ளம். என்னென்னவோ போங்க. அடுத்த பாட்டு போடுமா. அடுத்த பாட்டு. ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா எந்த பையனே தொப்பு தண்டா ஏறி நல்லா உள்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நல்லா உள்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. தானே தானே நானே 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 ஒன்று
பாட்டு போடுமா மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி ஆளும் 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 ஒட்டவே வெட்டணும் வாங்கடி என்னம்மா அதான் கேட்கலாம் தெரியுது கொஞ்சம் அடிச்சுதான் இருக்கேன் நீ ஒரு மாதிரி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அவரு இல்லம்மா இந்த கார்த்தியனை ஒரு கதை சொன்னாப்புல அதுல இருந்து அண்ணன் ஒரு மாதிரி வரும். ஓ அந்த நடுவீட்டுக்குள்ள பேண்ட கதையா ஆமா ஆமா ஆ? போய் யாராவது நடுவீட்ட பேண்ட் வைப்பானா மூஞ்சி ஆள் மண்டையில பாரு எந்த கனவுல அப்படிதான் நடந்ததா நீங்களாம் ஏன் இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க என்ன காரணம் ஆ? ஏன் இப்படி மருதமணிக்காக உட்காந்துருக்கீங்களா நாங்க வந்திருக்கேன் உட்காந்துருக்கீங்களா அது ஏன் அப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க நீங்களாம் சொல்லுங்க ஏன் இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க என்னாச்சு ஊர்ல வேண்டுதலா நாடகம் பாக்குறாமா ஆ? நாடகம் பாக்குறாங்க அமைதி நாடகம் பார்க்குற வேற எதுவும் பார்க்குற மாதிரிலாம் உட்காந்துருக்கீங்க இவ்வளோ அமைதியா உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் சத்தம் போட எல்லாம் கை தட்டுங்க பாப்போம் ஆளில் இருக்கலான்னு பாப்போம் கை தட்டுங்க அங்கிட்டு உள்ளவங்களாம் என்னங்க ஆத்தாடி உங்கள்கிட்ட சொத்து சொத்தையா கேட்டான் நல்லா கை தட்டுங்க பாப்போம் தெரியாம கேட்டுட்டே தான் மனுஷங்களா போடுங்க எல்லாத்தையும் ஏத்தி வைங்க எல்லாத்துல ஏத்தி வைங்க எல்லாத்துல எடுத்து வைங்க ஆளு பாரி நல்லா இவரு மீசே வச்ச ஆளு பாரி நல்லா இவரு மீசே மச்ச பில்ல வீரம் என்ன கூறு அது பூமே மீச ஒரு நானன கனன அடி வச்சிக்க வாயிடுப்புல ஒரு பச்சை கிளி சுத்துதையா புப்புல காரணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி புளிக்கி வச்ச கொக்க கொலா போல அங்கேல வேல ஓடி வந்தாலே அடி பஞ்சு மிட்டாய் சேல கட்டி அடி பட்டு வண்ண நமக்க போட்டு கண்ணம்மா மீன் வாங்க போலாமா பீச்சுக்கு தான் போலாமா தஞ்சாவூர் உரிமை மேலும் தாளத்தோடு ஆடி வரும் மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ண வைக்கும் சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை அடிகோடம்பக்க ஏரியா ஒட்டு கெட்டு வாரியா குட்டாட்டும் என்னோட ஆடரடியா மன்மத ரசா கண்ணி மனசு கில்லாதே கண்ணில தேசா அடி பார்த்தாலும் பார்த்தேன்னா புள்ளரங்குமா அடி பார்த்துக்கிட்டு நிப்பேன் அடி புள்ளரங்குமா நல்ல கட்ட நாட்டு கட்ட இன்னைக்கு எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா அந்த சூரிய வலிக்கு சத்தில் விழுந்தது மாமியே
ஆபாரம் பூவாக அண்ணாமைக்கு இல்லாம அணைக்க துடிச்சிருக்கு. இந்தா. பச்ச பார்வை தீராதடி மச்சாந்தூரி மாறாதடி அடியே கோவிந்தார் ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. இழுங்கன்னு சொன்னா ரொம்ப இல்லை இழுக்கிற போலாங்கிட்டு ஒரு 4 பேரையே தனித்தனியாக ஆடலான்னு இருக்கேன். கொஞ்சம் சாமான ஒத்துப்பா குத்துறேன் குத்துறேன்னு சொல்லிப்பட்டு கத்தாமத்தான் போறீங்களே ரசாமி ரசாமி அடி என்னத்த அடிய என்னத்த சொல்லிவிட்டு கத்தாமத்தான் போறீங்களே ரசாமி ஏ ரசாமி. மாற்றே மாற்றேன்னு சொல்லிவிட்டு மாட்டாமத்தான் போறீங்களே ரசாமியே ஏ ரசாமி. மாற்றே மாற்றே மாத்திர மாத்திரன்னு சொல்லிவிட்டு மாட்டாமத்தான் போறீங்களே. நான் சூடானே மாங்கனி ஆஹா தீர்மானம் எப்படி என்ன காதுக்குள்ளலாம் சவுண்ட் விடுறீல எப்படி வேற யாரையும் கூட்டிட்டு போறியா நீ மட்டும் தனியா போறியா இந்த இப்போ சொன்னீல்ல ஆள்ல கூட்டிட்டு தான் போறீங்களா ஆமா ஒரு ஆளை கூட்டிட்டு போனா சரி வராதுங்க நான் சூடானே மோகினி நேத்தான் ஒரு உட்கார்ந்தே வாங்கினாரு தெரியுமா? என்னமா வாங்கினாரு? ஆட்டங்க. அப்படியா? உட்கார்ந்தே எங்க அப்பா ஆடுறத இன்னைக்கு உட்கார முடியல. ஏன்? பின்னாடி கவுந்துருவாப்ல. அப்பா நீங்களாம் அண்ணே நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்? ஏப்பா ஏய் அண்ணே கழட்டானே விடுங்க ஏய் என்னப்பா நீ பாட்டு கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்க? நீ பாட்டு அசால்ட்ட கழட்டுற அசால்ட்ட மாட்ற எப்படி வீட்ல இப்படிதானா? ஆமா. ஏய் நான் ஒன்னு சொல்லவா? இந்த கடுகு சோம்பு சீரகம் கொட்டிக்கிற டப்பா தானே இதெல்லாம். அது வந்து மொண்டாட்டி வச்சிருக்கா சீர் கொண்டாந்தது. எங்க வீட்ல இப்படி தானே இருக்கு. நம்ம ஜாம நெட்டே இருக்கு பாத்தியா? உனக்கு எந்த சைஸ் வேணும்? அட ஓட்ட இவ்வளவு பெருசுக்கு இருக்கு. ஏன்னா இந்த கொஞ்சம் எடுத்து வா ஒரு வாட்டி சொல்லி கொடு. சீக்கிரமா. என்னது? போடு தடவு தடவிட்டே இருக்கிறீங்க. அது என்ன உண்மைதான். சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பை சுந்தரி வட்டி மயிலாட வந்தாள். மத்தாப்பு சுந்தரி வட்டி மயிலாட வந்தாள்.